ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு பிளேயர் ரூல் அவுட் ஆகி அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது வழக்கமா போச்சு. அந்த வரிசையில இப்ப திலக் வர்மா சுந்தர் ரூல் அவுட் ஆகி அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ரவி பிஷ்னாய் இப்ப ஸ்குவாட்ல ஆட் பண்ணிருக்காங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு ரீப்ளேஸ்மெண்டா குர்னால் பாண்டியாக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரவி பிஷ்னாய் எடுத்து இப்ப சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. 6th பால்ல சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் எடுக்க ஆசைப்பட்ட பாபர் அசாம நீ ஸ்ட்ரைக் எடுக்க வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்டீவ் ஸ்மித் அவரை தடுத்து நிறுத்திருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித் ஸ்ட்ரைக் எடுத்ததை நியாயப்படுத்துற மாதிரி அடுத்த ஓவர்ல 4 6 அடிச்சது மட்டும் இல்லாம அதே ஓவர்ல 32 ரன் எடுத்து சமம் பண்ணிருப்பாரு. இந்த மேட்ச்ல ஸ்டீவ் ஸ்மித் மொத்தமா 9 6 5 4 அடிச்சு 42 பால்ல தரமான ஒரு செஞ்சுரி போட்டு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்து மாஸ் கட்டிருப்பாரு. இந்த பக்கம் பாபர் அசாம் 39 பால்ல 47 ரன் அடிச்சு ஸ்மித் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 141 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு தான் அவுட் ஆகிருப்பாரு. இந்த மேட்ச்ல ஸ்மித் செஞ்சுரி அடிச்ச மாதிரி இந்த பக்கம் டேவிட் வார்னரும் 65 பால்ல செஞ்சுரி போட்டு கம்பேக் கொடுத்திருப்பாரு. WPL ரிட்டையர் அவுட் ஆன ஹர்லின் தியோல் அடுத்த மேட்ச்ல தெரிக்க விடுற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி கம்பேக் கொடுத்திருப்பாங்க. ஆனா பிக் பேஷ்ல ரிஸ்வான் ரிட்டையர் அவுட் ஆன அடுத்த மேட்ச்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தா கொஞ்சம் கூட ஃபயர் இல்லாம 3 ரன்ல அவுட் ஆகி ஏமாத்திருப்பாரு. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாம் பிக் பேஷ் லீக்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாம சொதப்பிட்டு இருக்கிறதால அவங்களை எடுத்த டீம்ஸ் எல்லாம் அவங்கள இன்டைரக்டா இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். RCB vs குஜராத் பிளே பண்ண WPL மேட்ச்ல RCB டீம் முதல்ல பேட்டிங் பண்ணிருப்பாங்க. பவர் பிளே முடிவுல RCB டீம் 45 ரன்னுக்கு 4 விக்கெட் விட்டு கொலாப்ஸ் ஆனதை பார்த்து சீக்கிரமா ஆல் அவுட் ஆக போறாங்க தான் ஃபேன்ஸ் நினைச்சிருப்போம். பட் ராதா யாதவ் ரிச்சா கோஷ் கூட சேர்ந்து 105 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு RCB டீமுக்கு கம்பேக் கொடுத்திருப்பாங்க. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ராதா யாதவ் அடிச்ச 66 ரன்னும் பினிஷிங்ல எண்டி கிளர் கொடுத்த குயிக் கேமியோவால RCB டீம் இன்னிங்ஸ் முடிவுல 7 விக்கெட் விட்டு 182 ரன் எடுத்திருப்பாங்க. RCB டீமுக்காக ஸ்ரேயங்கா பட்டேல் எடுத்த 5 விக்கெட் ஆனால குஜராத் டீம் 150 ரன்ஸ்குள்ள ஆல் அவுட் ஆகி RCB டீம் இந்த மேட்ச்ல வின் பண்ணி இப்ப சம்பவம் பண்ணிருக்காங்க. இதுவரை RCB டீம் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச்ல கூட லாஸ் ஆகாம ஹேட்ரிக் வின் பண்ணி இப்ப அசத்திருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற UP vs MI மேட்ச்லயும் DC vs RCB மேட்ச்லயும் யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சன்ரைசர்ஸ் vs MI கேப்டன் பிளே பண்ண 26வது மேட்ச்ல சன்ரைசர்ஸ் டீம் முதல்ல பேட்டிங் பண்ணிருப்பாங்க. மார்க்கோ யான்சனை தவிர மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம அடுத்தடுத்து அவுட் ஆனதால சன்ரைசர்ஸ் டீம் 20 ஓவர் முடிவுல 9 விக்கெட் விட்டு 139 ரன் எடுத்திருப்பாங்க. சேஸ் பண்ண வந்த MI டீமுக்காக ரீசா என்ட்ரிஸ் அடிச்ச 41 ரன்ஸால MI டீம் இந்த மேட்சை 3 விக்கெட்ல வின் பண்ணி கம்பேக் கொடுத்திருப்பாங்க.